ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நந்துபெனி vlog. இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஈவினிங் vlog அண்ட் நெக்ஸ்ட் டே vlogகும் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஈவினிங் டைமில் தான் அந்த vlog எடுத்தேன். ஸோ ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டோர் எல்லாமே ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். அந்த ஈவினிங்கில் சன்செட் ஆகிறப்ப அந்த சூரியன் வெளிச்சம் வீட்டுக்குள்ளே படுறப்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டு பால்கனி முன்னாடி வந்து பில்டிங் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் சூரியன் வெளிச்சம் நல்லாவே இருக்கும் எங்கள் வீட்டில். அதேமாரி வென்டிலேஷனுக்கும் எந்த பஞ்சமும் இல்லை. ஏன்னா வந்து கிச்சனில் வந்து டோரும் இருக்குது, விண்டோவும் இருக்குது. ஹாலில் வந்து பால்கனி டோர் இருக்குது. 2 ரூம்லேயும் வந்து விண்டோஸும் இருக்குது. ஸோ எல்லாமே திறந்து விட்டால் நல்லா வெளிச்சமாகவே இருக்கும் வீடு. செடிக்கெலாம் தண்ணி ஊற்றி விட்டு ஸோ பால் தான் அடுப்பில் போட்டிருந்தேன். ஈவினிங் போல் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி ஒன்று போட்டு குடிச்சிடுவேன். சம்டைம்ஸ் வந்து குடிக்கணும்னு தோணுச்சுன்னா குடிப்பேன், இல்லை எல்லா டைமெல்லாம் குடிக்க மாட்டேன். நான் ஒரு டீ அடிக்ட்லாம் கிடையாது. எனக்கே தோன்றப்போ போட்டு குடிச்சிப்பேன். ஸோ என் ஹஸ்பண்டுக்கு வந்து சுண்டல் தான் வேக வச்சு கொடுத்துருந்தேன் ஈவினிங் ஸ்நாக்காக. ஸோ நானும் ஒரு ஸ்ட்ராங்காக காஃபி குடிச்சிட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ அது வந்து கேண்டலோட லைட் போட்டு விட்டால் ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஸ்விட்ச் ஒயர் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு, அதை செட் பண்ணி ஒரு வழியாக போட்டு விட்டுட்டேன். ஸோ வந்து எங்கள் வீட்டில் பார்க்கவே கிறிஸ்மஸ் ட்ரீ தான் ரொம்ப அழகாக இருக்கும். என் பையனுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அதனால் என்னை வந்து இன்னும் எடுக்க வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிறிஸ்மஸ் முடிஞ்சு 3-4 மாதம் ஆயிடுச்சு. இது எடுத்து வச்சா தான் நெக்ஸ்ட் இயருக்கே நான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை தான் நெக்ஸ்ட் வேலையாக நான் பார்க்கணும். ஸோ ஈவினிங் போல் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி ஒன்று கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ அவங்களும் வந்து ரேராக தான் காஃபிலாம் குடிப்பாங்க. அவங்க கேட்குறது ரொம்ப அதிசயம். ஸோ எப்பயாவது தான் கேட்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு கொடுக்கணும். அதுவும் நல்லா போட்டு கொடுக்கணும். அதுவே நல்லா இல்லைன்னா சார் வந்து குடிக்க மாட்டாங்க, அப்படியே வச்சுருவாங்க. ஸோ கடையில் போடுற மாதிரி போடுன்னா நம்ம எங்கே போய் போடுறது? நமக்கு என்ன வருமோ அதை தானே போட முடியும். திடீர்னு பார்த்தா என் பையன் சத்தம் போடாமல் தூங்கி ஏஞ்சி வந்து நிற்கிறான். ஸோ என்னான்னு கேட்டால் வந்து கொஞ்சம் கோவமாகவே இருந்தான். ஏன்னா அவர் ஏந்திரிக்கிறப்ப நான் பக்கத்தில் இருக்கணும். ஸோ தனியாக தூங்க போட்டதுனால அவர் கொஞ்சம் கோவமாயிட்டார் போல இருக்குது. ஸோ அவரை கொஞ்சம் நேரம் சமாளிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. ஒரு டைம் அவன் தூக்கத்தில் ஏந்திரிச்சு கோவமாக இருந்தால் அந்த நைட்டு ஃபுல்லாகவே அவனுக்கு கொஞ்சம் மூடே சரி இருக்காது. அவனை சரிப்படுத்துறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிரும். கொஞ்சம் நேரம் அவருக்கு விளையாட்டெல்லாம் எடுத்து காட்டிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நார்மலாகவே ஆகிட்டான். ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு வந்து ஒரு பார்சல் ஒன்று ரிசீவ் ஆச்சு. ஸோ அது என்னன்னு நான் காட்டுறேன். ரொம்ப நாளாகவே என் ஹஸ்பண்ட் கிட்ட ட்ரை கார்டு தான் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அவங்க வந்து ஆர்டர் போடுறேன்ட்டு கொஞ்சம் நாள் ஆக்கிட்டாங்க. ஸோ நான் எதிர்பார்க்காதப்ப அந்த கொரியர் வந்து ரிசீவ் ஆச்சு. ஸோ வந்து செல்ஃபி ஸ்டிக் தான், நம்ம சேனலுக்காக தான். ஸோ வந்து ரொம்ப நாளாகவே நான் கையில் தான் எடுத்துகிட்டு இருந்தேன் இவ்வளோ நாள் வீடியோ. ஸோ வந்து செல்ஃபி ஸ்டிக் தான் ஆர்டர் போட்டிருந்தாங்க. அதை வந்து என்கிட்ட கேட்கல என்ன மாடல்ன்ட்டு அவங்களே ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் நான் திட்டிகிட்டு இருந்தேன். என்ன தான் என்கிட்ட நான் பெரிய ட்ரை கார்டு கேட்டேன், ஐ மீன் ஸ்டாண்டு இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி கேட்டேன். இவங்க இந்த மாதிரி ஆர்டர் போட்டு செல்ஃபி ஸ்டிக் மாதிரி ஆர்டர் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஒழுங்காக எக்ஸ்சேஞ்ச் போடுறீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். சரி அப்புறமா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு விட்டுட்டேன். ஸோ என் பையன் வந்து அவனுக்கு வந்து ஏதோ சர்ப்ரைஸ் தான் கொரியரில் வந்திருக்கு, கார் தான் வந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு என் கூடயும் சேர்ந்து அவன் பிரிச்சுட்டு இருந்தான். ஸோ பிள்ளை ஏமாந்துருச்சு. ஸோ அதை வந்து நான் பிரித்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டும் என் பையனை நீ கூட நான் கூடன்னு பிடிங்கிட்டு இருந்தாங்க. ஸோ 2 பேருமே என்கிட்ட கொடுங்க, நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு கொடுக்குறேன்ட்டு. ஸோ அது கொஞ்சம் என்னன்னா இருக்குன்னு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதில்லை. ஸோ அது எனக்கு என்னன்னே தெரியல. ஒன்றுமே படித்து பார்த்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னமோ கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் டைட் பண்ணணும் போல ஸ்க்ரூ, அதுவே எனக்கு தெரியல. ஸோ என் ஹஸ்பண்டை தான் திட்டிகிட்டு இருந்தேன். என்ன தான் ஆர்டர் போட்டு கொடுத்தீங்க, எல்லாமே ஒடுக்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக எக்ஸ்சேஞ்ச் போட்டு கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னு. சரி என் ஹஸ்பண்ட் காட்டு, எது வாங்கி கொடுத்தாலும் நீ வந்து எதாவது குறை சொல்லாத இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் போடுறேன்ட்டாங்க. வேணாம் பரவாயில்ல, இது இருக்கட்டும், இன்னொரு ஸ்டாண்டு ஒன்று வாங்கி கொடுங்கன்னு சொல்லி இதையே வச்சுக்கிட்டேன் நான். நந்துபெனி vlog. Please like, share, subscribe. Thank you. My dear lover பாடுங்க. My dear lover, நீங்க பாடு. பாடுங்க. Dear lover, நீ சூப்பர் டக்கரு, நீ ஓசி நிக்கர் ஏதம்பரு ஏ கம்மன் சீனி tell I love you, கம்மன் சீனி tell I love you. இல்லன்னா நோன்னு சொல்லிட்டேன். லவ்ல யூட்டன்ஸ் ரைம்ஸ் சொல்லு. லவ்ல யூட்டன் நோ டையாது. செய்யாத நோ தையான லவ்ல யூட்டன் செய்யாத
நோனு தெரியாதுன்னா லவலை இஷ்டம் செய்யாது கூட்டாசு தம்மாத்ரி நீயும் நானும் பொட்டு பப்போட்டா பொட்டி ஏ கம்மன் கமன் பாப்பு பாப்பு டோப்பு டீட்டோ பனானா ட்ரீ. டோப்பு டோப்பு. ஸோ என் பையன் வந்து நல்லா சீரியஸாக வந்து இந்த விஷால் பாட்டு பாடிட்டு இருந்தான். என்ன நினச்சா அந்தல எஞ்சி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். ஸோ என் பையனுக்கு இந்த பாட்டு ஃபுல்லாகவே தெரியும். ஸோ இதை வந்து ஃபுல்லாகவே ஒரு பாடுவார். ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா தோசை தான். ஸோ முட்டை தோசையும் தக்காளி சட்னியும் தான். ஸோ வந்து நைட்டு சாப்பிட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வரது நெக்ஸ்ட் டே vlog நான் கண்டினியூ பண்ணுறேன். சார் ஏஞ்சிட்டிங்களா? பால் குடிக்கிறீங்களா? ப்ரஷ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு, ஏந்திருங்க. மார்னிங் எழுந்ததும் அப்படியே தம்பியை எழுப்பிட்டு குளிக்க வச்சுட்டு ஸோ டிஃபனுக்கு வந்து முட்டை தோசை தான் கேட்டான். ஸோ எப்போ பாரு உனக்கு முட்டை தோசை தான் பிடிக்கும். ஸோ அப்படியே தோசை ஊற்றிக்கிட்டே வந்து எஃப்எம் கேட்கலான்ட்டு பாட்டு தான் போட்டேன். நல்ல நல்ல பாட்டு, பழைய பாட்டாக ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படியே கேட்டுட்டு முட்டை தோசை அப்படியே ஊற்றிட்டு அவனுக்கும் ஊட்டி விட்டாச்சு. ஸோ கடையில் தான் மாவு வாங்கியிருந்தேன். என் ஹஸ்பண்டுக்கும் சரி என் பையனுக்கும் சரி கடை மாவு 2 பேருமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ எதோ எமர்ஜென்சிக்கு நான் ஊர்லேருந்து வரேன்னா அப்போ மாவு இல்லைன்னா வாங்கிப்பேன். இல்லாட்டா மோஸ்ட்டாக வந்து ஊர்லேருந்து மாமியார் இல்லை அம்மா யாராவது வந்து கொடுத்து விட்டுருவாங்க. ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறமா வந்து அரைச்சிருவேன். இப்போ வந்து மாவு இல்லை. ஸோ அதனால் இட்லி அரிசிக்கு தான் ஊற போட்டிருந்தேன். அதே மாதிரி நைட் வந்து எங்கள் வீட்டில் அப்பா அம்மாலாம் ஊர்லேருந்து வராங்க. ஸோ மாவு அரைச்சா தான் நமக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் மாவு தான் ஆட்டிகிட்டு இருந்தேன். ஸோ நான் எப்படி அரைப்பேன்னா 5 கிளாஸ்க்கு 1 கிளாஸ் உளுந்து போடுவேன். 4 கிளாஸ் இட்லி அரிசி போட்டோன்னா 1 கிளாஸ் வந்து பச்சை அரிசி, கொஞ்சம் ரேஷன் அரிசி சேர்த்துப்பேன். அதுமாதிரி வடித்த சாதம் எவ்வளோ இருந்தாலும் அப்படியே போட்டுருவோம். ஸோ இட்லியும் நல்லா சாஃப்டாக வரும். மாவு அரைச்சிக்கிட்டே சைட் பை சைட் வெசல்ஸ்லாம் இருந்துச்சு, எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எனக்குலாம் முன்னாடி வந்து மாவு அரைக்கவே தெரியாது. நானே ரீசெண்ட் டைமில் தான் கற்றுக்கிட்டேன். எப்போ சென்னை வந்தாலும் அப்போ தான் நானே கற்றுக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, எது கற்றுக்குறியோ இல்லையோ ஃபஸ்ட்டு மாவு அரைக்க கற்றுக்கோ. வெளியிலேருந்து மாவு வாங்கி தோசை சுட்டால் எனக்கு செட் ஆகாது, வீட்டிலே அரைச்சி நீ தோசை சுட்டுக்கூட அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பையனும் அதே மாதிரி நம்ம வந்து வீட்லேயே அரைச்சி தோசை சுட்டு கொடுத்தா தான் அட்லீஸ்ட் ஒரு தோசையாக தான் அவனுக்கு உள்ளே இறங்கும். இல்லாட்டினா கடை மாவுனா ஒரு வாய் கூட வாங்க மாட்டான். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து நான் அரைச்சிருவேன். ஸோ ஈவினிங் போல் பால் இருந்துச்சு, தம்பிக்கு பால் சுட கடி கொடுத்துட்டு கேக் தான் கேட்டிருந்தேன், அதை தான் வச்சு கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவர் தூங்கிட்டார். தூங்க வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. இந்த ஆயில் டிஸ்பென்சர் எல்லாமே வந்து வினிகரும் லிக்விடும் போட்டு எல்லாமே ஊற வச்சுருந்தேன். சரி அப்புறமா வாஷ் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ அப்புறம் ஈவினிங் போல் வந்து ஃப்ரைடே அன்றைக்கின்றதுனால சாமி தான் கும்பிட்டுருந்தேன். ஸோ சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருந்தேன். ஸோ என் பையன் தூங்கி நிற்கிறப்ப எல்லா வேலையும் முடிச்சுன்ட்டு நானும் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாமிலாம் கும்பிட்டேன். ஸோ வந்து பால் தான் அடுப்பில் போட்டிருந்தேன் ஈவினிங் மேலே. ஸோ எங்கள் அப்பாலாம் வந்து டீ அடிக்டர், காஃபி அடிக்டர்னே சொல்லலாம். 1/2 அன் ஹவருக்கு ஒன்ஸ் வந்து காஃபி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எங்கள் அப்பா வராங்கன்ட்டு நான் பால்லாம் அடுப்பில் வச்சாச்சு. ஸோ கிச்சன்லேயே ரொம்ப நேரம் இருந்திருப்பேன் போல். என் பையன் தூங்கி எழுந்திட்டு சோஃபாவில் சைலண்ட்டாக வந்து உட்காந்துருந்தான். ஸோ அவருக்கு மூடு சரியில்லை, பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ கொஞ்சம் பால் கொடுத்துட்டு சாக்லேட் தான் கேட்டிருந்தான். ஸோ அதை தான் எடுத்து கொடுத்துருந்தேன். கீழே கவரை போட்டுட்டான். ஸோ அது திட்டின உடனே அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு டஸ்ட்பினில் போட்டு வந்தான். ஸோ என் பையன் தூங்கி எழுந்திரிக்கிறப்ப நான் பக்கத்தில் இருக்கணும். ஸோ யாருமே இல்லைன்னா அவனுக்கு கொஞ்சம் மூட் அவுட் ஆயிரும், கொஞ்சம் கோவமாகவே இருப்பான். ஸோ அவனை சமாதானப்படுத்துறதுக்கு ஏதாவது சாக்லேட் கொடுத்து நம்ம சமாதானப்படுத்தலான்னு பார்த்தா அப்பயும் அவனுக்கு மூடு வந்து சரியில்லை. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மாலாம் ஊர்லேருந்து வராங்க, தாத்தா பாட்டிலாம் வராங்கன்னு சொன்னோடனே கொஞ்சம் மைண்டை மாற்றி விடலாம் அப்படின்ட்டு சொன்னேன். ஸோ அவங்க வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். ஒன்று சொன்ன உடனே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டான். ஒளிஞ்சிக்கோ வந்துட்டாங்க, இங்கே ஒளிஞ்சிக்கோ, இங்கே ரூமில் ஒளிஞ்சிக்கோ. ஓடியா ஓடியா வந்துட்டாங்க. வா வா வா. ஓடு ஓடு ஒளிஞ்சிக்கோ.
ஸோ என் பையன் மைண்டு மாற்றுறதுக்கு எங்கள் வீட்டில் வராங்கன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டே இருந்தேன். ஸோ வந்து அவன் கொஞ்சம் ஜாலி ஆகிட்டாரு. சரி அதுக்கப்புறம் போய் ஒளிஞ்சிக்க சொன்னேன். என்னம்மா இன்னும் வரல, என்னை ஏமாற்றிட்டுருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். சரிடா வருவாங்க வெயிட் பண்ண அப்படின்ட்டு வீட்டில் கால் பண்ணால் வீட்டிலேருந்து ஒரு 4 மணிக்கு பாண்டிச்சேரிலேருந்து கிளம்பியிருப்பாங்க போல். ஒரு 2½ ஹவர்ஸ் 3 ஹவர்ஸில் வந்துடணும். ஒரு 7 மணிக்குனா வந்திருக்கணும். மணி 8 ஆச்சு. கால் பண்ணால் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன்னாங்க. ஆனால் எங்கே இருக்கேன்னு சொல்லவே இல்லை. கடைசியில் வந்து வீட்டுக்கே 10 மணிக்கு தான் ரீச் ஆனாங்க. ரூட்டை மிஸ் பண்ணிட்டாங்க போல். அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஊரே சுற்றின்னு வந்து ஒரு 10 மணிக்கு தான் வந்தாங்க. அதுவே எங்கள் அப்பாவுக்கு பாதி டென்ஷன் ஆகிடுச்சு. சரின்ட்டு நம்ம இட்லி வந்ததுக்கப்புறம் ஊற்றிக்கலான்ட்டு சரி அவங்க வர மாதிரி தெரியலன்ட்டு ஒரு 9 மணி இருக்கும் இட்லி மட்டும் ஊற்றி வச்சுட்டேன். ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம சட்னி அரைச்சி கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆமோ ஆமோ ஆத்விக் எங்க ஆத்விக் எங்க ஆமோ எங்க ஆமோ எங்க சாத்விக் எங்க ஐயோ என்ன இது அவக்குடு ஆத்விக் அவக்குடு மம்மி அங்க கார்ல பசிக்கு சரி நான் எடுத்துறேன் ஒரு அவக்குடு ஆமா அவக்குடு அம்மா கூட அவக்குது ஆமா மம்மிக்கு அவக்குது அவக்குது சரி நீங்க 2 பேர் கொடுங்க இந்தா ஆ ஐயா 2 நாளைக்கு என் பையனுக்கு ஒரே ஜாலி தான். நல்லா ஆட்டம் போடுவார். என்னன்னா சாப்பிட மாட்டான், விளையாடிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பான். அவங்க வந்து சந்தோஷத்தில் நான் சட்னியை அரைக்கவே மாற்றிட்டேன். நைட்டு ஒரு 10 மணிக்கு தான் எல்லாமே கடற்கன்னு கட் பண்ணி வதக்கிட்டு இருந்தேன். ஸோ ஒரு 10 மணி ஆகிடுச்சு எல்லாருமே வர்றதுக்கு. இட்லி மட்டும் ஊற்றி வச்சுட்டேன். ஸோ எங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன் ஊருக்கு வரப்போ வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வாங்க, சென்னையில் ஓவர் ரேட்டாக இருக்குது வாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நம்ம பாண்டிச்சேரியில் 1 கேஜி பார்த்தீங்கன்னா 30 ரூபா அப்படி வெங்காயம் இருந்துச்சுன்னா சென்னையிலாம் 1 கேஜி வந்து 80 ருபீஸு குறையவே இல்லை. ஸோ சொன்னதுக்கு இவ்வளோ காய்கறி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு பேக் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஜூஸ்லாம் கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டு வந்தாங்க என் பையனுக்கு. ஸோ அவன் பேரை சொல்லி நான் தான் ஃபுல்லாக குடிப்பேன். ஸோ வந்து வெஜிடபிள்ஸ் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ தூரம் நாங்கள் என்னத்தை யூஸ் பண்ணுறது, இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அம்மா கிட்ட தான் கொடுத்து வேணும். அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க காய்கறி வாங்கிட்டு வரப்போ என்கிட்ட காட்டக்கூட இல்லை, அப்படியே உங்கள் அப்பா பேக்கில் காரில் வச்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, நான் எடுத்துப்பேன்ட்டு அப்படின்ட்டு. அப்புறம் எங்கள் அப்பாட்ட கேட்டிருந்தேன் ஏன்ப்பா இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இது நாங்கள் என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் நம்ம பாண்டிச்சேரி இன்னும் 2 டேஸில் கிளம்பிடுவோம், இவ்வளோ வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்து அம்மாக்கிட்டே பேக் பண்ணி கொடுத்து விட்டேன். ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தோடனே பாக்ஸில் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. எங்கள் அப்பா வரப்போ கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தாங்க. பேர பசங்களாம் பார்த்தோன்னே ஒரே அப்புறம் ஜாலியாக ஆகிட்டாங்க. என் பையனுக்கு நிறைய விளையாட்டு பிரிஸ்டர் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ என் பையன் பார்த்தோன்னா ஓவர் எக்ஸைட் ஆகிட்டான். 2 நாளைக்கு அவரை கையிலே பிடிக்க முடியாது. ஃபுல்லாக எங்கள் அப்பா பின்னாடியே தான் சுற்றிட்டு இருப்பான். ஸோ அவருக்கு வந்து எப்படி விளையாடணும் அப்படின்ட்டு சொல்லி காட்டிகிட்டு இருந்தார். அடிங்க இந்த கையை இங்கே பிடிக்கணும். இங்கே பாரு கையை இங்கே பிடிக்கணும், ஒரு கையை இங்கே பிடிக்கணும், அந்த தான் அடிக்கணும். கையை தம்பி தம்பி ஆமாவா வா போடுற ஒரு 10 o'clock போல் தான் வந்து சட்னியே அரைச்சேன். ஸோ தக்காளி சட்னியும் இட்லி தான் நைட்டுக்கு டின்னரு. ஸோ எல்லாருமே சாப்பிட்டாச்சு. இட்லி வந்து நல்லா புசுன்னு வந்துருந்துச்சு. ஸோ எங்கள் அம்மாட்ட சொல்லியிருந்தேன் பாருங்கள் எனக்கு மாவே அரைக்க தெரியாது, இப்போலாம் நல்லா மாவு அரைக்க எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட ரொம்ப நேரமாக காட்டிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து நைட்டு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாளைக்கு வெளியில் போகலான்னு அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ சென்னையெல்லாம் போய் சுற்றி பார்க்கலான்ட்டு அதை நெக்ஸ்ட் வர வ்ளாகில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நேரம் வந்து என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வந்து நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும்.